நம்ம வளமடையும் வளமா இருக்கிற டாபிக்ல இருந்து நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ஜெஸ்லி லிவர்மோர் அப்படின்றவரை பத்தி நம்ம பார்த்துருக்கோம். அவர் வந்து ஒரு பங்குச்சந்தை பிசினஸ் ரொம்ப ஒரு பெரிய லெவல் வந்து அச்சீவ் பண்ணியிருந்தாரு. அதாவது ஒரு பெரிய முதலீடு எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அதுல வந்து ஒரு நல்ல முதலீட்டாளர் ஒருவரா அவர் வந்து ரொம்ப இருந்தாரு. இப்ப நெக்ஸ்ட் வந்து அவரை தாண்டி இன்னொருத்தரை பத்தி அதுல கொடுத்திருந்தாங்க. ஆப்ரஹாம் ஜெர்மன்ஸ்கி அப்படிங்கிற பத்தி கொடுத்திருந்தாங்க. ஆனா அவர் வந்து மத்தவங்க பண்ற மாதிரியே தான் முதலீடு எல்லாமே பண்ணாரு. ஆனா அதுல வந்து அவரால் ஒரு பெரிய லெவல்ல லாபம் ஈட்ட முடியல. கொஞ்சம் வந்து வீழ்ச்சி பண்ணாரு. நெக்ஸ்ட் வந்து அவர் வந்து காணாம போயிட்டாரு. அவர் காணாம போனதுனால அவரோட ஒய்ஃப் வந்து பெர்னாண்டே ஸ்டாண்ட்லர் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து சொல்லி தேட சொல்லியிருப்பாங்க. ஆனா அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ இதை பத்தி தான் நேற்று பேசியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சிஸ்டர் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆப்ரஹாம் ஜெர்மன்ஸ்கி பத்தி. இப்ப நெக்ஸ்ட் வந்து அடுத்து அதோட கண்டினியூட்டி பார்க்கலாம். இங்கே நாம் ஒரு முரணை காண்கிறோம். 1929 நடந்த மிக மோசமான அந்த பங்குச்சந்தை வீழ்ச்சி ஜெஸ்லி லிவர்மோரை உலகின் செல்வந்தர்களுள் ஒருவராக ஆக்கியது. 1929 நடந்த ஒரு அந்த பங்குச்சந்தை வீழ்ச்சி வந்து ஜெஸ்லி லிவர்மோரை வந்து ஒரு பெரிய செல்வந்தர்கள்ல ஒருவரா மாத்திருக்கு. அதே சமயம் ஆப்ரஹாம் ஜெர்மன்ஸ்கி அழைத்தது. அதாவது ஆப்ரஹாம் ஜெர்மன்ஸ்கி முதல்ல வந்து முதலீட்டுல ஒரு பெரிய லெவல்ல இருந்தாரு. ஆனா அந்த பங்குச்சந்தையில வந்து இவர் வந்து அழிச்சிட்டாரு. அவர் வந்து பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணாரு. இப்போ ஆனால் இவ்விருவரின் வாழ்க்கைகளை சற்று முன்னோக்கி பார்த்தா 4 ஆண்டுகளுக்கு பின்னர் இவ்விருவரின் கதைகளும் ஒன்றே ஒன்று நடக்கின்றன. 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி கொடுத்திருக்காங்க. 1929 தன் மிகப்பெரிய வெற்றியை கண்ட லிவர்மோர் அவ்வெற்றியின் காரணமாக எழுச்சியுற்ற தன்னம்பிக்கையால் மேலும் மேலும் தன்னுடைய முயற்சிகளை தீவிரப்படுத்தினார். அடிப்படையற்ற அத்தகைய முயற்சிகளால் பெரும் கடனாளியாகி தன்னிடம் செல்வம் அனைத்தையும் பங்கு சந்தையிலும் நிச்சயமாக இழந்தார். லிவர்மோருமே நமக்கு நிறைய வெற்றி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நிறைய தன்னம்பிக்கையோட நிறைய முயற்சிகளை பண்ணிருக்காரு. ஆனா நிறைய தேவையில்லாத முயற்சிகளையும் பண்ணி ரொம்ப பெரிய கடனாளி ஆகி அதாவது பங்கு சந்தையில முற்றிலுமாக இழந்துட்டார். அப்புறம் வந்து இந்த நிகழ்வு நடந்த 1933 அனைத்தையும் இழந்த நிலையில் மனமுடைந்து லிவர்மோர் 2 நாட்கள் தலைமறைவானார். அவருடைய மனைவி அவரை தேடும் முயற்சியில் ஈடுபட்டார். அந்த ஆண்டில் தி நியூயார்க் டைம்ஸ் இதழ் ஒன்றில் 1100 பார்க் அவென்யூ இடத்தில் வசிக்கும் பங்குச்சந்தை தரகர் ஜெஸ்லி லிவர்மோர் நேற்று மதியம் 3 மணிக்கு காணவில்லை என்ற செய்தியை வெளியிட்டது. அப்ப அந்த வீழ்ச்சியை பார்த்ததுனால அவர் வந்து கொஞ்சம் மனமுடைந்து வந்து காணாம போயிட்டாரு. அவர் காணாம போனதுனால அவருடைய மனைவி வந்து அவங்க தேடும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த தேடும் முயற்சிக்காக தி நியூயார்க் டைம்ஸ் இது அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து அவர் காணாம போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் கொடுக்குறாங்க. 2 தினங்களுக்கு முன்னர் திரும்பி அவருக்கான புதிய பாதை வேறு விதமா அமைந்தது. 2 தினங்களுக்கு அப்புறம் 2 நாட்களுக்கு அப்புறம் அவர் திரும்பி வந்துட்டாரு. அப்ப வந்து பார்க்கும்போது அவருடைய பாதை வேறு விதமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இருவரின் அத்தகைய இறுதி நிகழ்வுகளின் காலம்தான் வெவ்வேறு தவிர இருவரும் ஒரே குழந்தை உடையவர்களாக இருந்தனர். இவரும் ஜெஸ்லி லிவர்மோரும் அவரும் வந்து ஒரே குணம் இருக்கவங்களா தான் இருந்திருக்காங்க. ஆனா அவங்களால முதலீடுல தான் அந்த கொஞ்சம் வீழ்ச்சியை கண்டிருக்காங்க. இவர் வந்து சக்சஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து தோல்விட்டிருக்காரு ஆப்ரஹாம் வந்து. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இருவரும் தங்கள் வளத்தை சேகரிப்பதில் வந்து திறமையுடையவர்களாக இருந்தாலும் இருவரும் அவ்வளமையோடு தொடர்ந்து வாழும் திறனற்றவர்களாகவே இருந்தனர். இப்ப வந்து இவங்க வளத்தை வந்து சேகரிக்கிறதுல பெருசா இருந்தாலும் அவங்க வளமையோடு தொடர்ந்து வாழும் திறமையற்றவர்களாகவே இருந்திருக்காங்க. இப்போ வந்து ஒரு பணத்தை சேகரிக்கிறாங்க. சேகரிக்கிறதுல அவங்க வந்து பெரிய லெவல்ல நல்ல விதமா இருந்தாலும் அதை வந்து தக்க வச்சு கொள்றதுல வந்து அவங்க திறமை இல்லாதவங்களா தான் இருந்திருக்காங்க. வளம் என்ற சொற்றொடை மூலம் நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பாமல் இருக்கலாம். எந்த அளவு வருவாய் உடையவராயினும் இருவரின் கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் பல உள்ளன. வளத்தை சேகரிப்பு என்பது ஒன்று, சேர்ந்த வளமை தக்க வைத்துக் கொள்ளுதல் என்பது மற்றொன்று. இப்போ வந்து வளத்தை சேகரிப்பது என்பது ஒன்று, அதை வந்து நம்ம தக்க வச்சு கொள்ளணும் அப்படிங்கிறது வந்து வேற ரெண்டும் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து செல்வம் குறித்த வெற்றியை நான் ஒரு சொல்லால் சொல்ல முற்பட்டால் அதை தக்க வைத்துக் கொள்ளுதல் என்பேன். அதாவது செல்வம் நிறைய செல்வம் இருக்கு, அதை வந்து நம்ம ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா தக்க வைத்துக் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லலாம். எனவே பங்கு சந்தைக்கு வரும் அளவிற்கு திறமை கொண்ட பொது நிறுவனங்களில் 40% நிறுவனங்கள் காலப்போக்கில் தங்கள் பங்களின் மதிப்பை வெகுவாக இழந்துள்ளன. இப்போ தி போர்ப்ஸ் வெளியிடும் முதல் 400 அமெரிக்க செல்வந்தர்களின் பட்டியலில் இடம்பெறும் செல்வந்தர்களில் ஏறக்குறைய 20% நபர்கள் அப்பட்டியலில் 10 ஆண்டுகள் கூட நீடிப்பதில்லை. இப்போ வந்து நிறைய பேர் வந்து பணத்தை சேகரிக்கிறாங்க, செல்வத்தை சேகரிக்கிறாங்க, முதலீடு செய்யறாங்க. ஆனா அதுல வந்து அவங்க ஒரு 10 ஆண்டுகள் அதுல வந்து நீடிக்கிறது இல்லை. ஏன்னா அது வந்து தக்க வச்சு கொண்ட மனப்பான்மை வந்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவர் அந்த சரிவிற்கு அவர்கள் இறப்போ அல்லது அவர்கள் தங்களுடைய குடும்பத்திற்கு சொத்தை மாற்றி எழுதிருப்பதோ காரணங்கள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கான காரணம் வந்து அவங்க இறந்து போறதோ இல்லாட்டி அவங்க வந்து
சொத்து அந்த சொத்தை வந்து வேறவங்களுக்கு எழுதி வைக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. முதலாளித்துவம் என்பது கடினமானது. இத்தகைய நிலைக்கான காரணங்கள் ஒரு பகுதி அமைவது வளத்தை சேர்த்து வைப்பது, சேர்த்த வளத்தை பாதுகாப்பது என்பது ஒரு வெவ்வேறு திறமைகள் என்பதே. இப்போ வந்து முதலாளித்துவம் இப்போ வந்து நம்ம லீடரா இருக்கோம் அப்படின்னா நம்ம இப்ப நிறைய ஐடி எடுக்கிறோம். ஆனா அதை வந்து ஐடி எடுக்கிறது பெருசு இல்லை, அதை வந்து தக்க வைத்துக் கொள்றதுதான் பெரிய விஷயம். அதுதான் ஒரு முதலாளித்துவம் லீடர்ஷிப் முக்கியமான காரணம் வந்து அதை ரீடிங் பண்றது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது ஒரு திறமை. அந்த சேர்த்த வளத்தை பாதுகாப்புறதே ஒரு திறமை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து வளத்தை சேர்ப்பதற்கு உதவுன இடர்களை எதிர்கொள்ளுதல், நம்பிக்கையோடு இருந்தல், நம்முடைய முழு முயற்சியையும் பங்கையும் அதற்கான பணியில் அர்ப்பணித்தல் ஆகியவையாகும். வளத்தை இப்போ வந்து அந்த தக்க வச்சு கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா என்னென்ன பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்க்கணும், நம்பிக்கையோட அதை பண்ணணும். அப்புறம் வந்து முயற்சியும் பங்கையும் அதற்கான பணியில அர்ப்பணித்தல், நம்மளோட முழு முயற்சியும் அதுல கொடுத்தாதான் நம்ம தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம ஐடி எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கான அவங்க ரிட்டர்ன் பண்றதுக்காக அவங்க தக்க வைத்துக் கொள்றதுக்கு நம்ம எந்த முயற்சி எடுக்கலன்னா அது வந்து நிலைக்காது, அது நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதேதான் இதுல சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து நம்ம வளம் சேர்க்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம ஏற்று நிற்கணும், அதுக்காக போராடணும். அதை முழு முயற்சியோட நம்பிக்கையோட நம்ம எதிர்கொண்டோம்னா கண்டிப்பா அதுல வந்து நம்ம சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சேர்ந்த வளத்தை பாதுகாத்தல் என்பது இடர்களில் இருந்து ஒதுங்கி இருக்கும் முறையாகும். வளம் எப்படி வந்து சேர்ந்ததோ அதே போன்றே கன நேரத்தில் நம்மை விட்டு அகலும் என்ற அச்சமும் தன்னடமும் வளத்தை பாதுகாப்பதற்கு உதவும் குணங்களாகும். இப்போ வந்து நம்ம ஒரு வளத்தை சேர்த்துட்டோம் அப்படின்னு நம்ம கிட்ட தானே இருக்கு, அசால்ட்டா இருக்கக்கூடாது. அதாவது அதை நம்ம கை விட்டு போயிருக்கும், அதை பாதுகாக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிட்டே இருக்கணும். தன்னடக்கமும் இருக்கணும். அதை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற குணம் நமக்கு இருக்கணும், இல்லாட்டி அது நம்ம கை விட்டு போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மிடம் சேர்ந்த வளத்தில் ஒரு பங்காவது நமக்கு இருந்த அதிர்ஷ்டத்தால் கிடைத்தது என்று நம்பும் மனப்பான்மையும் சிக்கனமாக இருத்தலும் இதற்கான முக்கிய காரணிகள் ஆகும். இப்ப நம்ம கிட்ட வர வளங்கள் வந்து நம்ம கிட்ட இருந்த ஒரு அதிர்ஷ்டத்தாலதான் நமக்கு கிடைச்சிருக்கு, அதை வந்து நம்ம சிக்கனமா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நம்ம கிட்ட இருந்தாதான் அதை நம்மளால தக்க வைத்துக் கொள்ள முடியும். அது ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க. எனவே கிடைத்த வெற்றியின் அடிப்படையில் அதே போன்ற எதிர்காலத்திலும் ஒவ்வொரு முறையும் நடக்கும் என்று நம்புவது தவறானதாகும். கிடைத்த வெற்றிங்கிறது அதே போல எதிர்காலத்திலும் ஒவ்வொரு முறையும் நடக்கும் என்று நம்புவது தவறானதாகும். அதாவது நமக்கு ஒரு தடவை நமக்கு நடக்கும்னா எதிர்காலத்தில் நமக்கு இந்த மாதிரி தான் நடக்கும், நம்ம எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணிடலாம், நமக்கு இப்ப எல்லாமே சக்சஸ் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அதுக்கான முழு முயற்சி, அதுக்கான குணமும் அதுக்கான நம்பிக்கை இருந்தாதான் அது நமக்கு எப்பயுமே நினைச்சு நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து சீக்கோவியா கேபிட்டல் நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் பில்லியனர் மைக்கேல் மோரிஸ். சார்லி ரோஸ் அவரிடம் சிக்கோவியா கேபிட்டல் வெற்றிகரமாக இயங்குவதற்கான காரணத்தை பற்றி கேட்கும்போது அவர் ஆயுட்காலம் என்று குறிப்பிட்டார். அதாவது சிக்கோபியா கேபிட்டல் நிறுவனத்துல வந்து ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவர் தான் ஒரு பெரிய பில்லியனர் வந்து மைக்கேல் மோரிஸ். சரிங்களா? இப்போ வந்து சார்லி ரோஸ் வந்து அந்த சிக்கோவே கேபிட்டல் அவர்கிட்ட போயிட்டு வெற்றிகரமா இயங்குவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க மைக்கேல் மோரிஸ்ட போய் கேட்கறாங்க. சிக்கோவியா கேபிட்டல் எப்படி இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் மோரிஸ்டவே சார்லி ரோஸ் கேட்கறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, பில்லியனர் மைக்கேல் சொல்றாங்க அதோட ஆயுட்காலம் அப்படின்னு சொல்றாங்க. பல நிறுவனங்கள் 5 அல்லது 10 ஆண்டுகள் வெற்றி பெறக்கூடிய சிக்கோவியா கேபிட்டல் 40 வருடங்களாக வெற்றியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இதை எப்படி கொள்வது என்று ரோஸ் மேலும் கேள்வி தோன்றுகிறார். அதுக்கு வந்து அவர் பில்லியனர் மைக்கேல் போர்ட்ஸ் வந்து சொல்றாரு அதோட ஆயுட்காலம் அப்படின்னு. ஆனாலும் ரோஸ் வந்து மேலும் கேள்வி கேட்கிறாரு, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மோரிஸ் என்ன பதில் சொன்னா, நாங்க சந்தையில இருந்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளோமோ என்ற அச்சம் எங்களுக்கு எப்போதும் இருந்ததுனால என்ன நினைக்கிறேன். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா எப்போதுமே எனக்கு ஒரு பயம் இருக்கும், அதுல இருந்து நம்மள வெளியேற்றிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எப்பயும் மனசு பயந்துட்டே இருப்பேன். ஒருவேளை அந்த காரணமா கூட இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்புறம் ரோஸ் அப்படியே அச்சம்தான், அப்படியானால் பயம்தான் வெற்றியை பாதுகாக்குமா? அப்ப அதுக்கு அவர் கேட்கிறார், அப்ப அச்சம் இருந்தாதான் நம்மளால இதுலயே சக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு மோரிஸ் வந்து அப்படி சொல்வது அதிக அளவு உண்மை உள்ளது என்றே நினைக்கிறேன். அப்படி சொல்றது கொஞ்சம் உண்மைதான். நாளை எப்போதும் நேற்று போல் இருக்காது என்று நாங்கள் நினைப்பது வழக்கம். நடந்தேறிய வெற்றிகளில் அமர்ந்திருப்பது என்பது எங்களுக்கு உகந்தது என்று என்பதை மறந்துவிட்டோம். அதாவது அது பயம் அப்படிங்கிறது பாதி உண்மைதான். ஏன்னா எப்போதுமே நேற்று மாதிரி இன்னைக்கு இருக்கும். நேற்று நம்ம ஒரு விஷயம் நல்லா நடந்தது அப்படின்னு இன்னைக்கு அதே மாதிரி நடந்தது நம்மளால சொல்ல முடியாது அப்படின்ட்டு மோரிஸ் வந்து ரோஸ்ல சொல்றாரு. அப்படி எங்களால் திருப்தி அடைந்த நிலையில் காலம் கடந்த இயலாது. நேற்று எங்கள் வெற்றி நாளைய வளத்திற்கு வழி சேர்க்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்க இயலாது. இப்போ வந்து நம்ம நேற்று ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா அது வந்து நமக்கு நாளைக்கு நாளைக்கு அப்படி வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் அது வளம் சேர்க்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. டெய்லி நம்ம அதுக்காக ஒர்க் பண்ணாதான் நம்மளால சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க தக்க வைத்துக் கொள்ளுதல் இங்க தக்க வைத்துக் கொள்ளுதல் என்பதுதான் தலையாக இருக்கிறது. நம்ம ஒரு முதலீடு பண்றோம், அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஒரு தொழில தக்க வைத்துக் கொள்ளுதல் அப்படிங்கிறத நமக்கு பெரிய சக்சஸ் தரும் அப்படின்னு சொல்றாங்க. வளர்ச்சியோ செயலாற்றலோ அல்லது முன்னறிவோ இல்லை, மாறாக சந்தையிலிருந்து அழுத்தி தள்ளப்படாமல் பிறகு கட்டாயப்படுத்தப்படாமல் இருக்கும் நீண்ட காலத்தில் நம்மை தக்க வைத்துக் கொள்வதை தன்மையை பெற்றிருப்பதை
கருத்து வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. இப்ப நம்ம பங்கு சந்தையில இருக்கோம்னா, அதுல இருந்து நம்ம வெளியே போன்னு சொல்றாங்களோ, இல்லாட்டி நம்மளே இது வேணாம்னு சொல்லி போற அளவுக்கு மைண்ட் செட் இல்லாம நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா, நம்ம கண்டிப்பா அத சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீண்ட காலத்துக்கு நம்ம ரொம்ப நாளைக்கு அதுல சக்சஸ் பண்ணணும், இருந்து நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா, அதுல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணோம்னா கண்டிப்பா அதுல சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே நம்முடைய தந்திரத்தில் படிக்கலாம். இதுவே அது ஒரு பெரிய தந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து ஒரு தக்க வைத்துக் கொள்றதுக்கு ஒரு பெரிய தந்திரம். நமக்கு வந்து ஒரு பயம் இருக்கணும். நம்ம இத விட்டு பெருகணும்னு பயம் இருக்கணும். நம்ம இருக்கிறதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்ன்ற ஒரு சிந்தனை இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. முதலீட்டுல உங்கள் பணியிலோ அல்லது நீங்கள் செய்யும் வேறு தொழிலிலோ எதிலும் தக்க வைத்துக் கொள்ளும் திறமையே வெற்றியின் படிக்கல் ஆகும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. ஏன் தக்க வைத்துக் கொள்ளும் திறன் வளம் சேர்க்கும் சாவியாக கருதப்பட வேண்டும் என்பதற்கான இரு முக்கிய காரணங்கள் உள்ளன. இப்ப நம்ம தக்க வைத்துக் கொள்ளுதல் சொல்லுவோம். அது வந்து கண்டிப்பா அது வளம் சேர்க்கும். அது ஒரு வளம் நமக்கு வந்து ஒரு சக்சஸ் குடுக்குற சாவியா தான் கருதப்படுது. அதுக்கான ஒரு 2 காரணங்கள் சொல்றேன்னு சொல்றாங்க. ஒன்று வெளிப்படையானது. உங்களை மொத்தமாக விளைவிக்க இந்த பிரம்மாண்டமான ஒரு சில லாபம் நோக்கமே போதும். நம்மள மொத்தமா வந்து நம்மள ஒரு வீழ்த்துறதுக்கு பிரம்மாண்டமான சில ஒரு லாப நோக்கங்கள் போதும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு நாம் அத்தியாயம் 4ல் கண்டபடி உள்ளுணர்வின் பார்ப்பட்ட கூட்டு மதிப்பீட்டு கணக்கியல் முறை. கூட்டு மதிப்பீட்டு முறையின் வளர்ச்சி என்பது செய்யப்பட்ட முதலீட்டை பல வருடங்கள் பாதுகாப்பினால் வருவதே ஆகும். இப்போ வந்து நம்ம நிறைய நாள் வந்து ஒர்க் பண்ணிருப்போம். அதை நம்ம பாதுகாத்து வச்சுக்கிட்டாலே நம்ம அதை தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது மரக்கன்றை நடுதல் போன்றது. நட்ட முதல் வருடம் கிடைத்த பலனை தராமல் இருக்கலாம். 10 ஆண்டுகள் காத்திருப்பால் அது தரும் பலன் வந்து நமக்கு வேறானது. இப்போ வந்து ஒரு மரத்தை நட்டு வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு உடனே பலன் தரும் நம்மளால சொல்ல முடியாது. அது பலன் தரலங்கிறதுக்காண்டி நம்ம நம்பிக்கை ஏற்றுட்டோம்னா நமக்கு அதை வச்சு எந்த பலனும் இருக்காது. கண்டிப்பா அது நம்ம பலன் தரும்னு சொல்லி அதுக்கான முழுமையான நம்பிக்கையோடையும் அதை நம்ம பாதுகாத்து வளர்த்துட்டே வந்தோம்னா ஒரு 10 வருடம் ஆனாலும் அதோட பலன் வந்து நமக்கு லெவல்ல இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பங்கு சந்தை முதலீட்டுலயுமே நம்ம வந்து உடனே நமக்கு லாபம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு வரோம். ஆனா ஏதாவது வரலன்னு 1 மாசத்துலயே விட்டுட்டு போயிடும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாம இல்ல கண்டிப்பா நமக்கு பலன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெதுவானாலும் இதை ஒர்க் பண்ணிட்டே இதுல விட்டு போகாம இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு ஒரு கொஞ்சம் இதுல நமக்கு ஒரு நல்ல லெவல்ல நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுவே 50 ஆண்டுகள் காத்திருந்தால் அது நல்கும் பலன் நாம் பண்ண இல்லாத அளவிற்காகவே இருக்கும். காலகட்டத்தில் நாம் எல்லோரும் சந்திக்கும் எதிர்பாராத பல்வேறு வகை ஏற்றத்தாழ்வுகளும் அத்தகைய ஒன்றை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடிந்தால் மட்டுமே அப்படியான எண்ணெய் இல்லாத அளவிற்கான பலன் அடைவது என்பது சாத்தியப்படும். எந்த காலத்திலுமே நம்ம தக்க வைத்துக் கொள்றதுதான் ரொம்ப முக்கியம். எதிர்காலத்துலனாலும் சரி, இப்ப இருக்க காலத்திலயுமே நம்ம தக்க வைத்துக் கொள்ளுதல் அப்படிங்கிற குணம் நமக்கு இருந்தாதான் எதுலையுமே நம்ம பெரிய லெவல்ல வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பப்பட் எப்படி எத்தனை வளங்களை சேர்த்தார், எப்படி அப்படியான நிறுவனங்களை தேர்ந்தெடுத்தார், எப்படி மிகவும் விலை குறைந்த பங்குகளை தேர்ந்தெடுத்தார், அவர் உதவி எவ்வாறு அப்படியான மேலாண்மையை தேர்ந்தெடுத்தார் என்று கணக்கிட்டபடியே நாம் நாம் நம் வாழ்க்கையை கழித்துவிடக்கூடும். அது மிகவும் அரிதான செயலும் கூட. அதையொத்து அரிதானது அவர் எவற்றை எல்லாம் தேர்ந்தெடுக்கவில்லை என்பதை தெரிந்து கொள்ளுதலாகும். இப்ப பப்பட் வந்து எந்த நிறுவனங்களை தேர்ந்தெடுத்தார், அவர் வந்து எப்படி பங்குகளை தேர்ந்தெடுத்தார், அவர் வந்து எப்படியான தொழிலாளர்களை தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறது எல்லாமே கணக்கிட்டு அதே நம்ம கணக்கிட்டுட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை போயிடும். அது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமான செயல். அவர் என்ன பண்ணாரு, அதே நம்ம யோசிச்சுட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை போயிடும். அது அவர் இவற்றையெல்லாம் தேர்ந்தெடுக்கவில்லை என்பதை நம்ம பார்த்தோம். அவர் என்னெல்லாம் தேர்ந்தெடுக்கவில்லை அப்படின்னு பார்த்தோம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவர் வந்து கடன் எதையுமே வைத்துக் கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றாங்க பப்பட். அவருடைய வாழ்நாளில் அவர் கடந்து வந்த 17 பொருளாதார பின்னடைவு காலங்களிலும் அவர் தன்னுடைய பொறுமையை இழந்து தன்னிடம் இருந்த பங்குகளை விற்கவில்லை. அவர் வந்து பப்பட் வந்து 17 பொருளாதார வந்து ஒவ்வொரு டைமும் 17 டைம் வந்து பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டிருந்தவருக்கு. ஆனா அந்த காலங்கள்ல அவர் தன்னுடைய பொறுமையை வந்து இழக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பொறுமை வந்து நமக்கு இவ்வளவு பின்னடைவு வருது, நம்ம இதெல்லாம் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவர் எந்த ஒரு சுச்சுவேஷனையும் நினைக்கல அப்படிங்கிறத சொல்றாங்க. அவர் எப்போதும் ஒற்றை சித்தாந்தம், உலக பொது சிந்தனை, ஒற்றை இயல்பு நடை என்ற வளையங்களுள் சிக்கியதில்லை. அவர் என்னைக்குமே ஒற்றை சித்தாந்தம், உலக பொது சிந்தனை, ஒற்றை இயல்பு எதுலையுமே அவர் வந்து சிக்கியதில்லை. எந்த ஒரு வளையத்திலையுமே அவர் சிக்கிறதுல தனியா தான் போராடித்தார் அப்படின்னு சொல்றாங்க. அவர் எப்போதும் மற்றவர்களின் பணத்தில் முதலிட்டதில்லை. அவர் என்னைக்குமே அவரோட பணத்தை மட்டும் முதலீடு பண்றாரு, மத்தவங்க வாங்கி முதலீடு செய்யலை அப்படின்னு சொல்றாங்க. மற்றவர்களை முதலீடு செய்து பொது நிறுவனம் நிறுவி அதன் லாபம் அடையவும் இல்லை. இப்ப வந்து மற்றவங்களை வந்து ஒரு முதலீடு செஞ்சு அது மூலமா வர பணத்தை வச்சு அவர் வந்து எந்த ஒரு லாபமும் அடையல. அவர் எப்போதும் தன் கையை சுட்டுக் கொண்டதில்லை. முதலீட்டிலிருந்து விட்டதும் இல்லை, ஓய்வு பெற்றதும் இல்லை. அவர் தக்க வைத்துக் கொண்டார். தக்க வைத்துக் கொள்ளும் அவருடைய குணம் அவர் வளத்திற்கான ஆயுள் காலத்தை அதிகரித்தது.
அவர் வந்து தக்க வைத்துக் கொள்றதுல வந்து பெரிய முயற்சி பண்ணியிருக்காரு. நம்பிக்கையா அத பண்ணிட்டே இருந்திருக்காரு. அதனால அவரோட அந்த ஆயுட்காலம் வந்து அதிகரிச்சிருக்கு. தன்னுடைய 10 வயதிலிருந்து 89 வயதை தொடர்ந்து முதலீடு செய்யும் வகையான ஆயுட்காலம் ஒன்றே அத்தகைய கூட்டு மதிப்பீட்டு முறையின் வளர்ச்சியை சாத்தியப்படுத்துகிறது. அவரோட 10 வயதிலிருந்து 89 வயது வரை அந்த தக்க வைத்துக் கொள்ற முறைய வந்து கையாண்டிருக்காரு. அந்த முறை தான் அவரோட கூட்டு மதிப்பீட்டு முறை வளர்ச்சிய வந்து சாத்தியப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு கணமே அவரோட வெற்றிக்கான முக்கிய காரணமாக கருதப்படுதல் அவசியம். அந்த ஒரு கணம் தான் அவரோட வெற்றிக்கான முக்கிய காரணமாக கருதப்படுது. நெக்ஸ்ட் வந்து நான் சொல்ல விளையும் கருத்தை நீங்கள் அறிந்து கொள்ள நான் சொல்ல இருக்கும் ரிக்குவேரின் கதையை நீங்கள் கேட்டால் அவசியம். சொல்ல வல்றத வந்து ஒரு கதை மூலமா சொல்றாங்க. ரிக்குவேரின் அவர் கதையை வச்சு சொல்றாங்க. இரட்டை முதலீட்டாளர்களான வாரன் பஃபெட் மற்றும் சார்லி முங்கர் ஆகியோரை நீங்கள் ஒருவேளை அறிந்திருக்கலாம். ஆனால் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்களுடன் இயக்கிய 3வது முதலீட்டாளர் வந்து ரிக்குவேரின் ஆவார். அதாவது நம்ம 2 முதலீட்டாளர் பத்தி அறிஞ்சிருப்போம். வாரன் பஃபெட் மற்றும் சார்லி முங்கர் அவங்கள வந்து நம்ம அறிஞ்சிருப்போம். ஆனா 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர்களோட சேர்ந்து ரிக் குவேரின் அவரும் இருந்திருக்காரு. வாரன், சார்லி, ரிக் ஆகிய மூவரும் முதலீடுகளை சேர்ந்தே செஞ்சிருக்காங்க. அவர்களுக்கான மேலாளர்களை மூவரும் சேர்ந்தே நேர்காணல் செய்து தேர்ந்தெடுத்தனர். ஆனால் பப்பட், சார்லி இவர்களின் வெற்றியை கணக்கில் கொண்டால் ரிக் காணாதவராகிவிட்டார். அதாவது இப்போ வந்து வாரன், சார்லி வந்து ஒரு மேலாளர் வந்து மூவரும் சேர்ந்துதான் தேர்ந்தெடுக்காங்க. ஆனா அதுல பப்பட், சார்லி முக்கிய பங்கு வச்சிருக்காங்க. ரிக் வந்து அதுல இல்லாம தான் இருக்காரு. முதலீட்டாளர் மோனிஷ் பப்ரா என்பவர் ஒருமுறை பப்பட்டிடம் ரிக் குறித்து வினா எழுப்புகிறார். இந்நிகழ்ச்சியை பின்வருமாறு மோனிஸ் நினைவு கூறுகிறார். ஃபர்ஸ்ட் வந்து முதலீட்டாளர் மோனிஸ் அப்படிங்கிறவர் வந்து மோனிஸ் பப்ரா என்பவர் வந்து பப்பட்டிடம் வந்து பப்பட்ட வந்து ரிக்க பத்தி கேக்குறாங்க. அதுக்கு வந்து அவர் ஒரு நிகழ்ச்சியை வந்து சொல்றாரு. பப்பட் வந்து ரிக்கு அதுக்கு வந்து நாங்கள் எப்படியும் பெரும் செல்வத்தை சேர்த்துடுவோம் என்பதில் சார்லியும் நானும் எப்போதும் உறுதியாக இருந்தோம். வாரனும் சார்லியும் வந்து எப்படியும் நாங்க வந்து பெரும் செல்வத்தை சேர்த்துடுவோம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காங்க. ஆனால் நாங்கள் விரைவில் சேர்த்துவிட என்று எண்ணியதில்லை. அது நடக்கும் என்று மறுபடியும் நடக்கும் என்று இருந்தோம். எப்படி அது நடக்கும் என்று இருந்தோம். எங்களை போன்றே ரிக்கும் திறமையானவர் தான். ஆனால் அவர் பணம் சேர்க்கும் அவசரத்தில் இருந்தார். இப்போ வந்து வாரனும் சார்லியும் வந்து நாங்க பணம் சேர்க்கணும் இருந்தோம். ஆனா வந்து அதுக்கான அவசரப்படல. ஆனா ரிக் வந்து அதுக்காக ரொம்ப அவசரப்பட்டதுனால அவரால பணம் சேர்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் அவர் பணம் சேர்க்கும் அவசரத்தில் இருந்தார். அதாவது 1973, 74 ஆண்டுகள் வாக்கில் நடந்த பங்குச்சந்தை நிகழ்ச்சியின் போது ரிக் தன்னிடமிருந்த பங்குச்சந்தைகளை அடமானம் வைத்து கடன் வாங்கியிருக்காரு. அதாவது 73, 74 அந்த நடந்த பங்குச்சந்தை நிகழ்ச்சியில வந்து இவர் நம்ம ரிக் என்றவர் வந்து தன்னிடம் இருந்த பங்குகளை வந்து அடமானம் வச்சு கடன் வாங்கியிருக்காரு. அந்த 2 வருடங்களில் சந்தை மிகவும் வீழ்ச்சி அடைந்த பங்குகளின் மதிப்பு 70% கீழாக சேர்ந்தது. வாங்கிய கடனை அடைக்க ரிக் தன்னிடம் இருந்த பெக்சியர் பங்குகளை வாரனிடம் விற்றார். அந்த வாங்கிய கடன் நம்ம எப்படியாவது அடைக்கணும்னு சொல்லி ரிக் வந்து வாரன்ட்டு அதை விட்டுட்டாரு. அப்புறம் வாரன் கூற்றுப்படி பெர்க்ஷியர் பங்குகளை ரிக்கிடம் $40 கீழான மதிப்பில் வாங்கியுள்ளார். அப்ப வந்து வாரன் பெக்சியர் பங்குகளை வந்து ரிக்டம் வந்து $40 கீழான மதிப்புல தான் வாங்கிட்டு தன்னுடைய கடனை அடைக்க ரிக் தன்னிடம் பங்குகளை விற்க நேர்ந்தது. சார்லி, வாரன், ரிக் மூவரும் வளத்தை சேகரிப்பதில் சரிசமமான திறமைசாலிகள் தான். சார்லி, வாரன், ரிக் மூவருமே வந்து வளத்தை சேகரிச்சதுல திறமைசாலிகள். ஆயினும் வாரன், சார்லியிடம் வந்து சேமிப்பை காப்பாற்றும் திறமை இருந்திருக்கு. வாரன், சார்லி வந்து சேமிப்பை காப்பாற்றும் திறமை இருந்திருக்கு. அத்திறமை வந்து அவங்க காலகட்டத்துல தேவையான திறமையா இருந்திருக்கு. நசீம் தாலப் இப்படி சொல்கிறார். வெற்றிக்கான வழியை அறிந்திருந்தாலும் தக்க வைத்துக் கொள்வதும் 2 வேறுபட்ட திறமைகள். முதலாவது திறமைக்கு 2வது திறமையில் ஒரு சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் வெளியில வந்து ஓகே. நஸ்ரீன் தாலாப் எப்படி சொல்றாங்கன்னா, வெற்றிக்கான வழியை அறிந்திருந்தாலும் தக்க வைத்துக் கொள்வதும் 2 வேறுபட்ட திறமைகள். இப்ப வெற்றிக்கான நம்ம வழியை நம்ம அறிஞ்சிருந்தாலும் தக்க வைத்துக் கொள்றது அப்படிங்கிறது அது இன்னொரு திறமை. முதலாவது திறமைக்கு 2வது திறமையின் தேவை இருக்கிறது. அழிவில் இருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ளல் அவசியம். எப்படியாயினும் தக்க வைத்துக் கொள்ளும் மனநிலைமை நாம் அன்றாட இயல்பு வாழ்வில் பயன்படுத்துவது என்பது 3 கருத்துக்களை ஒட்டி அமைகிறது. இப்ப வந்து
நம்ம என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் தக்க வைத்துக் கொள்றது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த இதுல சொல்லியிருக்காங்க. ஆஹ் நெக்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு லைன் வந்து இதுக்கு இதான் சொல்லியிருக்காங்க. கொடுத்த லாபங்களை விட நான் நிலையான சேமிப்பை விரும்புகிறேன். அத்தகைய நிலையான சேமிப்பால் மிகப்பெரும் அளவிலான லாபத்தை நான் அடைதல் இயலும். ஏனென்றால் மிக நீண்ட காலம் என்னால் தக்க வைத்துக் கொள்ள இயலுமாயின் கூட்டு மதிப்பீட்டு பெருத்த லாபத்தை தேடி தரும். இப்போ வந்து நம்ம நம்ம ரொம்ப லாபத்தை விட நிலையான சேமிப்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதைதான் விரும்புறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏன்னா நீண்ட காலம் நம்மளால தக்க வைத்துக் கொள்ள இயலுமாயின் கூட்டு மதிப்பீட்டு பெருத்த லாபத்தை எடுத்தல். இப்போ வந்து நம்ம ரொம்ப நாள் தக்க வைத்துக் கொள்றோம் அப்படின்னா நம்ம சேமிச்சு நமக்கு பெரும் லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து ஏறுமுக சந்தையில் எந்த ஒரு முதலீட்டாளரும் கையில் பணத்தை வைத்துக் கொண்டு வெறுமனே இருக்க விளைய மாட்டாங்க. எந்த பங்குகள் மிகவும் அதிக மதிப்புடையதாக இருக்கணுமோ அத்தகைய பங்குகளை வாங்கவே விரும்புகிறார்கள். யாருமே வந்து கையில பணத்தை வச்சுட்டு எதனாலும் வாங்கிடலாம் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. எந்த பங்கு வந்து நமக்கு நிறைய மதிப்பு தருமோ எதை முதலீடு தருமோ அதை தான் வாங்குறதுக்கு செயல்படுவாங்க. ஏறுமுக சந்தையில் பணத்தை கையில் வைத்துக் கொண்டு காத்திருக்கும் பழைய எண்ண ஓட்டத்தை உடையவரை காட்சியளிக்கிறது. என்னென்றால் அவ்வாறு வாங்காது காத்திருக்கும் பட்சத்தில் எந்த பங்குகளை வாங்கியிருந்தால் எவ்வளவு லாபம் கிடைத்திருக்கும் என்ற கணக்கை சரியாக அறிந்தவர்களாக இருக்கும். ஏனெனில் கையில் இருக்கும் பணம் ஒரு வருடத்துக்கு 1% மட்டுமே லாபமாக தரும். பங்குகளை 10% லாபம் தரும். இப்போ வந்து ஒருத்தவங்க பங்குச்சந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்க பார்க்கும்போது நமக்கு எதுவுமே தெரியாதவங்க தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த இதுல நம்ம முதலீடு பண்ணா எதுல சக்சஸ் பண்ண முடியும், அதுல எவ்வளவு லாபம் ஈட்ட முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா கையில ஒரு வருடத்துக்கு வந்து இப்போ இவ்வளவுதான் சதவீதம் 1% லாபம் தரும். ஆனா பங்குல வந்து 10% லாபம் தரும் அப்படிங்கறத அவங்க ரொம்பவே அறிஞ்சு வச்சிருப்பாங்க. சோ அதனால எதுலையுமே ஈஸியா வந்து அவங்க முதலீடு செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கையில் இருக்கும் அதே பணம் இறங்கு சந்தையின் போது உங்களிடம் இருக்கும் பங்குகளை விற்காமல் தடுக்க நேரிட்டால் அந்த பணத்தின் மூலம் நீங்கள் அடையும் லாபம் வெறும் 1% இல்லை, மாறாக பல மடங்கள் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் பங்குகளை தவறான காலத்தில் விற்கும் நிர்பந்தம் தடுத்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிப்போடும் வகையில் சரியான பங்குகள் நீங்க வாங்கல அந்த பணம் வரும். இப்ப நம்ம கிட்ட ஒரு பணம் இருக்கு அப்படின்னா அதை வந்து எங்க கொடுத்தா நமக்கு வந்து ஒரு லாபம் வரும், சரியான பங்கு வந்து நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல முதலீடு பண்ணணும். தவறான காலத்துல ஆஹ் ஆஹ் தப்பான இடத்துல வந்து நம்ம முதலீடு பண்ணா அதுக்கான வருமானம் வந்து நமக்கு கிடைக்காது. நம்ம வந்து ஒரு லாபம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கூட்டு மதிப்பு முறை என்பது பெருத்த லாபங்களை பொறுத்து அன்று நல்ல அளவிலான சரிவு லாபத்தை தொடர்ந்து நீண்ட காலத்துக்கு குறிப்பாக சந்தையின் சரிவுகள் வீழ்ச்சியும் முறையும் பெற்றுத் தருவதே வெற்றியாகும். கூட்டு மதிப்பீட்டு முறை அப்படின்னா இப்ப வந்து நம்ம பெரிய லாபங்களை தான் பெற்றுத் தருது அப்படிங்கிறத தாண்டி நல்ல நல்ல முறையில எப்பவுமே நமக்கு வந்து சரிவே இல்லாத ஒரு லாபத்தை எப்பயுமே குடுக்குற மாதிரி இருந்தாருன்னா அது கூட்டு மதிப்பீட்டு முறையில சாரும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக சந்தையின் சரிவுகள் வீழ்ச்சிகளின் முறையும் பெற்றுத் தருவதே ஆகும். இப்போ வந்து சந்தையில வந்து நமக்கு சரிவுகள் வந்தாலும் ஏதாவது ஒரு வீழ்ச்சிகள் வந்தாலும் அந்த டைம்லயே நமக்கு ஒரு பெரிய லாபத்தை பெற்றுத் தரதுதான் கூட்டு மதிப்பீட்டு முறை அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கூட்டு மதிப்பீட்டு முறையை பத்தி பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஒரு முதலீடு செய்யறோம் அப்படின்னா அதை தக்க வைத்துக் கொள்வது ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத இந்த இன்னைக்கு பார்த்ததுல வந்து ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இப்போ மோரிட்ஸ் அப்புறம் வந்து வாரன் அப்புறம் அவங்கள பத்தி சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாருமே எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப தக்க வைத்துக் கொள்வதை பத்தி தான் இதை கொடுத்திருந்தாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு வளர்ச்சி செயலி நுண்ணறிவு எல்லாமே இருந்தாலும் அது நம்ம அதை எப்படி சேமித்து வைக்கிறோம் அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம வந்து ஒரு முதலீடு லாபம் ஈட்ட முடியும். இல்ல அப்படின்னா நம்ம வந்து வீழ்ச்சியை தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறத பத்தி நீங்க கொடுத்திருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. ஃபீட்பேக் குரூப்ல ஷேர்